தந்தை, மைந்தன், தூயாவியின் திருப்பெயரிலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை தொழுகையிலே கலந்து கொள்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசுநாதருடைய திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ண நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். வாருங்கள், ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக காணொலி காட்சியின் வழியாக இத்தூய தொழுகையிலே கலந்து கொள்கின்ற அனைவரோடும் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்குரிய பாடல், திருமறையின் வசனங்கள், தியானங்கள் ஆண்டவரோடு நாங்கள் வைத்திருக்கின்ற உறவை பலப்படுத்தி கொள்ள அனுகூலமாக அமையட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் தங்கி இருக்கட்டும். இந்த துன்பமான நாட்கள் சீக்கிரமாக மாறி இன்பம் நிறைந்த நாட்களை ஆண்டவர் தந்து ஆலயம் திறக்கப்பட்டு தொழுகைகள் மக்கள் அனைவரும் இணைந்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி வாழ்வின் தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து தொழுகைகள் நடத்த ஆண்டவர் துணை செய்யும். இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து ஞானப்பாடலிலே 21வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 21. கர்த்தாவே, போன ராவிலே இரக்கம் காண்பித்து. Katavi pone
முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமுறை பகுதி சங்கீதம் 51. சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர், ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாததை நடப்பித்தே. நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தால் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் ஒருக்கின எலும்புகள் களிக்கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், தலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சித்து, தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்வேன் என்பேன். அன்பானவர்களே, ஒரு வார காலம் ஆண்டவர் நம் அனைவரையும் அதிசயமாக பாதுகாத்து நடத்தி வருகின்றார். கொரோனா வைரஸ் நிமித்தமாக ஆலய தொழுகைகள் நடைபெற முடியாமல் இல்லங்களிலே இருந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்.
இக்காணொலி காட்சியின் மூலமாக இல்லங்களில் இருந்து தூய தொழுகையிலே கலந்து கொள்கின்ற அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விசை நம்மை அர்ப்பணிப்போம். நாம் பேசிய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடு, நாம் பணி செய்கின்ற இடங்கள், நம்முடைய பயணங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்தோமாம்? நாம் பேசிய வார்த்தைகள், நம்முடைய நடக்கை, நம்முடைய உள்ளத்தின் சிந்தனை தூய்மையாக அமைந்ததா? இல்லை என்றால் ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வாதமான பரிசுத்த ஓய்வு நாள் காலை பொழுதிலே ஒரு விசை கூட என்னை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றேன். உம்மிடத்திலிருந்து பிரிக்கின்ற பாவமான செயல்கள் என்னிடத்திலே இருக்குமானால் அவை அனைத்தையும் விட்டுவிட ஆண்டவர் எனக்கு துணை செய்யும் என்று இறைவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நமக்கு பொது வாழ்வு தருவார் என்ற நம்பிக்கையோடு பாவாரிக்கை ஜபத்திலே கலந்து கொண்டோமானால் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நமக்கு தந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்து இவ்வுலகிலே நம்மை மனமகிழ்ச்சியோடு நடத்துவாராக. ஆமேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோமாம். எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஒரு கொடிய நோய் தொற்று உருவாகி அநேக மக்களை பாதித்திருக்கின்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை அதிசயமாக பாதுகாத்து பராமரித்து அவருடைய செட்டையின் நிழலிலே வைத்து காக்கின்ற அன்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். குடும்பம் என நியமத்தை தந்த ஆண்டவர் பெற்றோர் பிள்ளைகள் மகிழ்வோடு வாழ்வதற்கு தந்திருக்கின்ற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய பயணங்களிலே இறைவனுடன் இருந்து காத்து நடத்துகின்ற அன்பிற்காக நன்றி சொல்லுகின்றோம். பல தேவைகள் நம்முடைய குடும்பங்களை சந்தித்த போது ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு ஜெபித்தோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அனைத்து நடத்துதலுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பல வேளையிலே வியாதிகள் நம்மை நெருக்கின போது ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு ஜெபித்தோம். மெய்யாகவே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு தந்த சுகத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய நன்றிகளை எல்லாம் ஒன்று திரட்டி ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். மறுபடியுமாக ஞான பாடலே 169வது ஞான பாடலை பாடுவோம். 169வது ஞான பாடல், வாரும் தேவாவியே வாரும்.
ஞான தீபம் சுவாமி நீரே ஏற்றுமே. எங்கள் நெஞ்சில் நல்ல புத்தி தேவ பக்தி தோன்றவே. அதை நீர் குணப்படுத்தி தப்பு சிந்தன் யாவுமே மாற்றவாரும் மாற்றவாரும் நல்ல தேவ ஆவியே. மோட்ச மார்க்கத்தில் எதிர்த்து நிற்கும் எவ்விரோதமும் நீங்கள் எங்களை காத்து நல்லோராக்கி அருளும். காத்தலாடி காத்தலாடி போகில் தாங்கி நடத்தும். நெஞ்சு எங்களில் கலங்கி நாயனே இரட்சியும். என்று கெஞ்சும் போதிரங்கி ஆற்றி தேற்றிக் கொண்டீரும். துன்பம் நீங்க துன்பம் நீங்க நிசகாயராயிரும். இப்போது இந்த நாளுக்குரிய திருமறை பாகம் நமக்கு வாசி. இந்த நாளுக்கென்று படிக்கும்படி கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டின் திருமறை பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 24 வசனங்கள் 44 முதல் 49 முடிய. லூக்கா 24வது அதிகாரம் வசனங்கள் 44 முதல். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பதே. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக எங்கள் இல்லங்களிலே இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதற்கு இறைவன் தந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, ஒரு கொடிய காலங்களை எங்கள் வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறோம். அநேக மக்கள் கொடிய நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். சிகிச்சைகள் பலனின்றி அநேகர் இந்த உலக வாழ்வை முடித்து கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே
இறைவன் ஒருவர்தான் இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை தர முடியும். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் என்று ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றீர். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோய் தொற்றை முற்றிலுமாக மாற்றி ஒரு சமாதானமான நாட்களை ஆண்டவர் உலகத்திற்கு தாரும். உலகம் கொடுக்காத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தையே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதன் நிமித்தமாக மெய்யான ஒரு சமாதானத்தை நாங்கள் கண்டுகொள்ள ஆண்டவர் துணை செய்யும். திகையாதே, கலங்காதே, நானே பரிகாரியாகிய கர்த்தர், உன் வலதுகையை பிடித்து உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னீரே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நோய் தொற்று மாறும்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இல்லங்களிலிருந்து ஜெபிக்கின்ற அனைவர் மேலும் ஆண்டவர் இரக்கமாயிரும். அப்பா ஆண்டவரே, விசேஷமாக எங்கள் குடும்பங்களை இறைவனுடைய கரத்திலே தருகின்றோம். மனிதன் தனிமையாக இருப்பதை விரும்பாத இறைவன் குடும்பம் என்னும் நியமத்தை தந்து, குடும்பங்களிலே பிள்ளைகளை தந்து மனமகிழ்ச்சியோடு வாழுகின்ற அனுபவத்தை தந்திருக்கின்றீர். ஆண்டவரே, எல்லா குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானம், சந்தோஷம் நிறைவாக தங்கியிருக்கட்டும். அன்பான பெற்றோர் தங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக செய்து வருகின்ற தொழில்கள், வளர்த்து வருகின்ற உயிரினங்கள், ஆண்டவர் தந்திருக்கின்ற நிலபுலன்களிலே செய்து வருகின்ற பயிர் வகைகள் அனைத்தையும் ஆசீர்வதியும். நல்ல வரத்துள்ள பலன்களை தாரும். குடும்பங்களில் இருக்கின்ற கடன்கள், கஷ்டங்கள், வறுமை முற்றிலும் மாறி போகட்டும். அன்பு, ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் எல்லா குடும்பங்களிலும் நிறைவாக தங்கியிருக்கட்டும். ஏசப்பா சகையனுடைய இல்லத்திற்கு சென்றபோது, இன்று இந்த இல்லத்திற்கு ரட்சிப்பு வந்த தேவனும் ஆபிரகாமுக்கு பிள்ளையாயிருக்கிறானே என்று சொன்னீரே. எங்கள் குடும்பங்கள் ரட்சிப்பின் அனுபவத்திலே அதிகமாக வளர்ந்து வர உதவி செய்யும். ஆண்டவரே, குடும்பங்களிலே தந்திருக்கிற பிள்ளைகளை இறைவன் ஆசீர்வதியும். சிறு குழந்தைகள் மேல் கரங்களை வைத்து ஆசீர்வதியும். எல்லா தீமைக்கும் வியாதிக்கும் விலக்கி பாதுகாத்து ஆண்டவருடைய அன்பிலே வேரூன்றி வளர்கின்ற பிள்ளைகளாக வளர்ந்து வர உதவி செய்யும். ஆண்டவரே, கல்வி கற்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நோய் தொற்று முற்றிலும் மாறி பள்ளிக்கூடங்கள் திறந்து பிள்ளைகள் சந்தோஷத்தோடு கல்வி கற்பதற்குரிய நாட்களை சீக்கிரமாக தாரும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு நாட்கள் பின்தங்கி போவதனாலே சோர்வுற்றிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேர்வுகளும் சீக்கிரமாக நடைபெற ஆண்டவர் துணை செய்யும். விசேஷமாக கர்ப்பஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம். பலகீனமான நாட்களிலே ஆண்டவர் உடனிருந்து சுகத்தோடு காத்து கொள்ளும். ஏற்ற காலங்களிலே சுகமான விடுதலைகளை கட்டளையிட்டறலும். அன்புள்ள ஆண்டவரே, வயது சென்ற நிலையில் இருக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். பலன் ஒடுங்குகின்ற போது பலன் தந்து தாங்கி நடத்தும். ஆண்டவரே, பிள்ளைகள் பெற்றோரை அதிகமாக நேசிக்கின்ற அனுபவத்தை தாரும். அருமையான எங்கள் குடும்பங்களிலே வியாதிப்பட்டிருப்போருக்காக ஜெபிக்கிறோம். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் என்று சொன்னீரேன். ஆண்டவரே, வியாதிப்பட்டிருக்கின்ற அனைவரும் ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலையை பெற்று மனமகிழ்ச்சியோடு வாழுகின்ற நாட்களை தாரும். அன்பு தந்தையே, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளாக வெளியிடங்களிலே
வெளிநாடுகளிலே தங்கி வாழுகின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இத்தூய தொழுகையிலே அவர்களும் கலந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை செய்திருக்கிறீர். நான் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று சொன்னீரே. ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் சுகத்தோடு மனமகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு மகிமையாக வாழுகின்ற பாக்கியத்தை தாரும். நல்ல ஊதியம் உயர்வுகள் கிடைக்கட்டும். ஏற்ற காலங்களிலே விடுமுறையிலே எங்கள் ஐக்கியத்திலே வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் துணை செய்யும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்காக மன்றாடுகின்றோம். ஆலயத்தை திறந்து தொழுகையில் நடத்த முடியாத ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை, இவை அனைத்தும் மாறி மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்கின்ற நாட்களை ஆண்டவர் சீக்கிரமாக தாரும். உதவியாயிருக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகபலன் தந்து காத்துக்கொள்ளும். அருமையான சபைக்குழு அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஓய்நாள் பள்ளி, கிறிஸ்தவ பக்தி முயற்சங்கம், பெண்கள் சங்கம், ஆண்கள் சங்கம், பாடகர் குழுவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் காத்து நடத்தும். அன்பு தந்தையே, எங்கள் பள்ளிக்கூடத்திற்காக ஜெபிக்கிறோம். பள்ளிக்கூடத்திலும் இந்த ஆண்டிற்குரிய அட்மிஷன் ஆரம்பிக்க துணை செய்திருக்கிறீர். சீக்கிரமாக பள்ளிக்கூடம் திறக்கவும் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வந்து கல்வி கற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் துணை செய்யும். அன்பு தந்தையே, எங்கள் பேராயருக்காக, பேராய தலைவர்களுக்காக, அனைத்து திருச்சபைகள் போதகர்கள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். சபைக்குழு அங்கத்தினர்களுக்காக, திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு, ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் தாரும். நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக தமிழ்நாட்டிலே பொறுப்பேற்றிருக்கின்ற முதல்வருக்காக, அனைத்து எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நோய் தொற்றிற்காக அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற அனைத்து முயற்சிகளையும் வாய்க்க பண்ணோம். மக்களுக்கு நல்ல ஆட்சி புரிகின்ற அனுபவத்தை ஆண்டவர் தாரும். ஊழலற்ற, நேர்மையான, எளியவர்களை தாங்குகின்ற, உதவி செய்கின்ற நல்ல ஒரு ஆட்சியாக அமையட்டும். இந்த நாளிலும் திருமறையிலிருந்து தியானிக்கின்ற வசனங்கள் எங்கள் வாழ்வுக்கு பயனுள்ளதாக அமையட்டும். இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். பாடல் புத்தகத்திலே 140வது பாடலை பாடுவோம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்கும். என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலம் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலம் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் அவனவரே. என்னை உண்டா
என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. காணொளி காட்சியினூடாக இத்தொழுகையில் இணைந்து பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஓய்வு நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த நாளினுடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி பாடமாக படிக்க கேட்ட தூய லூக்கா நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 49வது வசனம். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். தூய ஆவியாருக்காக காத்திருத்தல், தூய ஆவியாருக்காக காத்திருத்தல். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய தேற்றரவாளனாகிய தூய ஆவியை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்வதற்கு நிர்பணித்திருக்கின்றீர். நாங்கள் இறையாவியை சுதந்திரிக்கும் வரையிலும் காத்திருக்க இந்நாள் திருமறை பகுதி எங்களுக்கு துணை நிற்கட்டும். அதனூடாக நாங்கள் தூய ஆவியாரை எங்கள் வாழ்விலே நாங்கள் சொந்தமாக்கி தொடர்ந்து ஆண்டவருக்கென்று சான்றுள்ள வாழ்வு வாழ்வதற்கு துணை நிற்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவோடாய் ஜெபிக்கிறோம் தந்தையே, ஆமென். உலகில் மனிதன் அதிகமாக விரும்பாத ஒரு காரியம் காத்திருக்கின்ற நிகழ்வு. உடனடியாக பலன் கிடைக்க வேண்டும் என்றால் மட்டுமே மனிதன் எந்த ஓர் செயலிலும் ஆர்வமாக ஈடுபடுகின்றான். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பிற்பாடு சிதறி போன சீடர்களை இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு மீண்டும் தன்னை பற்றி பழைய ஏற்பாட்டிலே எழுதியிருக்கின்றவற்றை போதிக்கிறார். நாம் படிக்க கேட்ட லூக்கா 24ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து பழைய ஏற்பாட்டு திருமறையிலே சொல்லப்பட்ட காரியங்களை சீடர்களுக்கு விளக்கி கூறுகின்றார். தூய ஆவியானவரை குறித்த தெளிவான விளக்கத்தை கூறி அதன்பின் அவர்கள் அனைவரையும் ஓர் மலைக்கு அழைத்து சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறுகின்றார். பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளுகின்ற நேரத்திலே அவர்களை தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் அவர்கள் கூடி அமர்ந்திருந்து காத்திருக்கும்படி அவர்களுக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகின்றார். சீடர்களும் தூய ஆவியானவருக்காக இறை வேண்டுதலோடு கூட அவர்கள் ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள். நாம் ஒன்றிற்காக காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள தாமதம் ஏற்படுகின்ற போது வெறுப்பு, ஏமாற்றமும் கோபமும் நம்மிலே வெளிப்படுகிறது. நாம் எதிர்பார்க்கின்ற காரியம் உடனடியாக நிறைவேறாத சூழலில் காத்திருந்து நாம் பொறுமையை இழக்கின்றோம். ஆண்டவரை குறை சொல்லி
வெறுப்படைந்து விடுகின்றோம். நமது காத்திருத்தலை கடவுளது தீர்மானத்திற்கு நாம் அர்ப்பணிக்கின்ற போது ஆதி திருச்சபைக்கு ஆண்டவர் காத்திருந்த போது அதை தூய ஆவியானவரின் ஆசீர்வாதமாக அருளினார். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் போன்ற நிகழ்வுகள் அடுத்தடுத்து நிகழ்ந்துவிட்ட சூழலில் அவருடன் நெருக்கமாக இருந்த சீடர்கள் செய்வது அறியாது திகைத்து போயினர். சிதறடிக்கப்பட்ட நிலையிலே கலக்கமுற்றவர்களாக, திசை அறியாது அலைந்து திரியும் தெள்ளு பூச்சிகளாக தாங்கள் ஆபத்திலே சிக்கிக்கொண்டதாக எண்ணி தங்களை பாதுகாத்து கொள்ள அங்குமிங்கும் அலைந்து லக்கினை தொலைத்தவர்களாக பாதுகாப்பு தேடி பயணித்து கொண்டிருந்த சீடர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து தனது பாடு மரணம் உயிர்த்தெழுதலை முன்னரே அறிவித்தும் திடமாய் எதிர்கொள்ள முடியாமல் சோர்ந்து போயிருக்கின்ற நிலையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் 40 நாட்கள் மட்டும் உலகிலிருந்து பலமுறை தம்முடைய சீஷர்களை சந்தித்து நம்பிக்கையை ஊட்டுகிறார். இறுதியில் ஆவியானவருக்காக காத்திருக்க வேண்டுகோள் விடுக்கின்றார். அது நிமித்தம் அவர்கள் அடைந்த நிலை, பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் நாமும் தூய ஆவியாருக்காக காத்திருக்க வேண்டும் என அறைகூவலை நமக்கு தந்திருக்கின்றது. இந்த நாளிலே தூய ஆவியாருக்காக காத்திருக்கின்ற நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவங்களை சுருக்கமாக்க நாம் இந்த நாளிலே இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளின் ஊடாக நாம் சிந்திப்போம். முதலாவது, தூய்மைப்படுத்துகின்ற ஆவியாருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். 51ஆம் சங்கீதம் முழுமையிலும் தாவீது மன்னனுடைய பாவ அறிக்கை மன்றாட்டாகவே இருக்கிறது. தன்னுடைய பாவத்திலிருந்து தன்னை தூய்மைப்படுத்தும்படியாக அவன் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றான். 51ஆம் சங்கீதம் 10-12 வரை உள்ள திருமுறை பகுதியிலே அவன் சொல்லுகிறான், தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரோம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி மன்னன் தாவீது தன் பாவத்தை உணர்ந்து மனம் திருந்திட முயற்சிக்கும் வேளையில் தூய ஆவியாரின் உதவியை நாடுவதை நாம் இங்கே கண்டு கொள்ளலாம். ஒரு மனிதன் தூய்மை பெற வேண்டுமானால் தூய ஆவியாராலே மட்டுமே கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட முடியும். யோவான் 16ஆம் அதிகாரம் 8-13 வரை உள்ள வசனங்களை படிக்கின்ற போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஏனெனில் எல்லா உண்மைக்குள்ளும் நம்மை வழிநடத்துகிறவர் அவரே. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே நம்மை தூய்மைப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதியை குறித்தும் நம்முடைய பாவ வாழ்வை குறித்து நமக்கு உணர்த்தி அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. தூய ஆவியானவர் எப்படி மானிடரை தூய்மைப்படுத்துகிறார் என்றால், ஒரு நல்ல நண்பன் தன்னோடு கூட இருக்கிறவர்கள் தவறு செய்கின்ற போது அவன் தவற்றை உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக அன்பினால் அகத்தூண்டுதலை ஏற்படுத்துவதை போன்று ஒரு நண்பன் இல்லாவிட்டால் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் தவறு செய்கிற போது அவர்கள் அந்த தவறை உணர்ந்து கொள்ளுகின்ற விதத்திலே
அன்பினால் ஒரு அகத்தூண்டுதலை உருவாக்குவதை போன்று தூய ஆவியானவரும் இறைமக்கள் தவறிழைக்கிற போது அவர்களோடு கூட இணைந்து அகத்தூண்டுதலை ஏற்படுத்தி அதனூடாக அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கின்ற உணர்வை பெற்று கொள்ளுகிறார்கள். அதனூடாக அவர்கள் தூய்மையாக்கப்படுகிறார்கள். இந்த அனுபவம் தாவீதினுடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம். அவன் தவறு செய்கிறான். அந்த தவறை யாரும் அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிற இருமாப்போடு கூட அவன் இருக்கிற போது ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை உணர்த்துகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அழகான ஒரு நிகழ்வின் வழியாக அவனுக்கு அந்த தவறை சுட்டி காட்டுகிறார். ஒரு ஏழை குடியானவன் ஒரு அழகிய ஆட்டுக்குட்டியை வளர்க்கிறான். ஆனால் செல்வந்தன் ஒருவன் அந்த ஆட்டை பிடித்து அடித்து அதை சமைத்து உண்ணுகின்றான். இந்த செல்வந்தனுக்கு திரளான ஆடுகள் இருக்க அவன் அந்த ஏழை குடியானவனுடைய ஆட்டை அவன் கொள்ளையிட்டு சொந்தமாக்கி சமைத்து உண்ணுகிறான் என்று சொல்லுகிற ஒரு நிகழ்வின் வழியாக தாவீது தான் செய்த ஒரு பெரும் தவறை உணர்ந்து கொள்வதற்குரிய தூண்டுதலை ஆண்டவர் மறைமுகமாக தெளிவாக உணர்த்துகின்றார். அப்பொழுது தாவீது தன்னுடைய தவற்றை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிக்க மன்றாடுகிறான். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தினுடைய முந்திய பகுதி சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஒரு பலவீன பாண்டம். நம் தீர்மானத்திலே தெளிவாக உறுதியாய் நிற்கின்ற திராணி பெற்றவர்கள் அல்ல. நாம் விழுந்து போகிற சுபாவம் உடையவர்கள். நாம் உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவருடைய துணை நமக்கு தேவை. வெளிப்படுத்தல் 2:23 சொல்லுகிறது, அப்பொழுது நானே உள்ளம் திரியங்களையும் இதயங்களையும் ஆராய்கிறவர் என்று சொல்லி நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய பாவ உணர்வுகளை, உணர்ச்சிகளை ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்து அந்த பாவ வாழ்விலிருந்து நாம் தூய்மையை பெற்றுக்கொள்ளுகின்ற விதமாக ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து அவருடைய தூண்டுதலின் ஊடாக நாம் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரோடு கூட இணைந்த வாழ்வுக்கு நேராக நம்மை நடத்துகின்றார். தூய்மையாக்கும் தூயாவியாருக்காக நாம் காத்திருக்கிற போது நாம் கிறிஸ்துவில் கண்ட தூய்மைக்கு நேராக தூயாவியானவர் நம்மை வழி நடத்துகின்றார். கிறிஸ்துவில் கண்ட தூய்மைக்கு நேராக தூயாவியானவர் நம்மை தூய்மைப்படுத்தி வழி நடத்துகிறார். இரண்டாவதாக எசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தினுடைய முந்திய பகுதி சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலனடைந்து கழுகுகளைப் போல செட்டையடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டையடித்து எழும்புவார்கள். ஆற்றல் படுத்தும் ஆவியாருக்காக காத்திருக்க வேண்டும். முதலாவது தூய்மைப்படுத்துகின்ற ஆவியாருக்காக காத்திருக்கின்ற நாம், இரண்டாவது ஆற்றல் படுத்துகின்ற ஆவியாருக்காக நாம் காத்திருக்கும்படி திருமறை நம்மை அழைக்கின்றது. தூய ஆவியாருக்காக காத்திருப்பதென்பது எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அப்படியே இருப்பதல்ல. இதனை விளக்கவே கழுகு என்னும் உருவகத்தை ஏசாயா இறைவாக்கினர் இங்கே பயன்படுத்துகின்றார். கழுகினுடைய காத்திருப்பு காலமும் மிகவும் கடினமான முயற்சியின் வழியாக தன்னை தகுதிப்படுத்துகின்ற காலமாகும். கழுகினுடைய காத்திருப்பு காலம் மிகவும் கடின முயற்சியின் வழியாக தன்னை தகுதிப்படுத்துகின்ற காலம். கழுகு முதுமை அடைந்ததும் அதன் அலகுகள் கூர்மை இழந்து மழுங்கி போகும்.
அதனுடைய இறக்கைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி பறக்க முடியாத நிலையை அடைந்துவிடும். ஆனால் கழுகு சாக சம்மதியாமல் உயரமான மலை உச்சிக்கு சென்று அந்த மலையிலுள்ள பாறைகளில் தனது அலகை தேய்த்து தேய்த்து கூர்மையாக்கும். அலகு கூர்மையான பிற்பாடு தனது அலகினால் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கின்ற இறக்கையை பீத்து எடுத்து அதற்கு பிற்பாடு கழுகு முழு மொட்டையாகி தனது சிறகுகள் வளருவதற்காக மலையின் மறைவான இடத்திலே நீண்ட காலங்கள் காத்திருக்கும். சிறகு மறுபடியும் முழு வளர்ச்சி அடைந்ததும் புதுவலன் அடைந்து சிறகடித்து மறுபடியும் பறக்க தொடங்கும். தூய ஆவியாருக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி காத்திருப்பவருடைய காத்திருப்பும் ஒருபோதும் வீணாகாது. கழுகு எப்படி ஒரு நீண்ட காலம் ஒரு புதிய ஆற்றலுக்காக காத்திருந்து புதுவலன் அடைந்து மீண்டும் வாழ்வு பெறுகின்றதோ, அதை போன்று தூய ஆவியாருக்காக காத்திருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய காத்திருப்பும் அது வீண் போகாது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எவ்வளவு ஆற்றல் வாய்ந்த மனிதரும் சில வேளைகளில் தளர்வுற்று சோர்வடைய வாய்ப்புகள் உண்டு. அவ்வேளையில் ஆண்டவரின் ஆற்றல் நம்மை நிலைநிறுத்துகிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆவியானவர் இறைவாக்கினர்களையும் திருத்தூதர்களையும் ஆற்றல் படுத்தி ஆண்டவரின் சார்பாளர்களாக இருந்து ஆற்றலற்ற மக்களுக்கு ஆற்றலாகவும் குரலற்ற மக்களுக்கு குரலாகவும் வெளிப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சீடர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவருக்காக நாம் காத்திருக்கிற போது ஒரு புது வாழ்வை, ஒரு புது பலத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். சாதிக்க முடியாதவர்களையும் சாதிப்பதற்காக ஆண்டவர் பயன்படுத்துவார். அதுவரையிலும் தூய ஆவியானவருக்காய் காத்திருந்து தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் சீடருடைய வாழ்க்கை தடுமாற்றத்தோடு காணப்பட்டது. பயந்து போய் அவர்கள் பூட்டி அறைக்குள் இருந்தார்கள். ஆனால் தூய ஆவியானவருக்காய் காத்திருந்து தூய ஆவியானவரை பெற்ற பிற்பாடு அவர்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் ஆண்டவருக்காக ஜீவனுள்ள சாட்சிகளாக சான்று பகர்ந்தார்கள். யூத சிறுமி ஒருத்தி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவளாக மாறிவிடுகின்றாள். கிறிஸ்துவனால் தான் பெற்ற மகிழ்ச்சியை அடக்கி வைக்க முடியாதபடிக்கு தனது பெற்றோரிடமும் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றாள். அவள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னதும் அவளுடைய தகப்பனின் முகம் கொடூரமானது. கடும் சினமுற்று தன் மகளை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விடுவதற்கு கட்டாயப்படுத்தினான். அவளோ தனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட முடியாது என்று சொல்லி அந்த பிள்ளை அடம்பிடித்து அவள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்திலே உறுதியாக இருந்தாள். தன் மகள் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக நிற்பதை பார்த்த அந்த யூத தந்தை
சிறுமியை தன் மகளென்றும் பாராதபடிக்கு இரத்தம் வடியும் அளவிற்கு அடித்தான். அவள் ஆடை முழுவதும் இரத்த கரையால் படிந்தது. காயத்தால் அந்த சிறு பெண் உடல்நிலை மோசமாகி அவள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டாள். கடைசியாக மரணம் அவளை நெருங்கி கொண்டிருக்கிறது. அவ்வளவு தூரத்திற்கு காயப்படுத்தப்பட்டாள். உடலிலிருந்த இரத்தம் முழுமையிலும் வெளியேறினது. மருத்துவர்கள் பிரயாசப்பட்டும் அவளை காப்பாற்ற முடியாத அந்த இக்கட்டான சூழல் வந்தபோது அந்த சிறு பிள்ளை தனக்கு அருகில் இருந்து தன்னை கவனித்து கொண்டிருந்த தாயினிடத்திலே அந்த இரத்த கரை படிந்த அந்த ஆடையை எடுத்து வர சொல்லி அதோடு கூட ஒரு கத்திரிக்கோலையும் அந்த தாயினிடத்தில் கேட்டு வாங்கினாள். கேட்டு வாங்கி இரத்த கரை படிந்த அந்த ஆடையிலிருந்து ஒரு சிறிய பகுதியை வெட்டி தன்னுடைய கரத்திலே வைத்து கொண்டாள். தாய் கேட்டாள், எதற்காக இந்த துணியை, ஒரு சிறு துண்டு துணியை, ஒரு பகுதியை வெட்டி நீ கரத்திலே வைத்திருக்கிறாய் என்று கேட்டபோது அந்த குழந்தை இவ்வாறாக அந்த தாய்க்கு பதில் சொன்னாள், நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இந்த துண்டு துணியை, இரத்த கரை படிந்த இந்த துணியை கொடுத்து விட்டு சொல்லுவேன், உமக்காக நானும் இரத்தம் சிந்தினேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அந்த பிள்ளை தாயினிடத்திலே புன்முறுவலோடு சொல்லி தன் கண்களை மூடினாள். அருமையானவர்களை பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அந்த பிள்ளைக்குள்ளே, சிறு பிள்ளைக்குள் வந்தபோது தன் தகப்பன் இயேசு கிறிஸ்துவை விட்டு விடுவதற்கு சொன்னபோதும் அவள் உறுதியாக நின்று கடைசியாய் சொன்னாள், இந்த கரைபடிந்த துணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கரத்திலே கொடுத்து விட்டு நானும் உமக்காக இரத்தம் சிந்தினேன் என்று ஆண்டவரிடத்திலே சொல்வேன் என்று சொல்லி புன்முறுவலோடு சொல்லி அவள் ஜீவனை விட்டாள். நாமும் பரிசுத்த ஆவியானவரை காத்திருந்து பெற்றுக்கொள்கிற போது ஒரு புதுபலத்தை ஆண்டவர் தருவார். அந்த புதுபலத்தோடு கூட நாம் பெற்றிருக்கிற விசுவாசத்திலே கடைசி வரையிலும் உறுதியாய் நின்று ஆண்டவருக்காக வாழ்வோம் என்பதிலே ஐயமில்லை. கடைசியாக லூக்கா 24 48 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். சான்று பகர தூண்டும் ஆவியாருக்காக காத்திருக்க வேண்டும். சான்று பகர தூண்டுகிற ஆவியாருக்காக நாம் காத்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சீடர்களே நற்செய்திக்கு அதிகாரபூர்வமான சான்றாளர்கள். ஆனால் இவர்களின் தொடக்க வாழ்வு இவ்வுலக ஆளுகையை மையப்படுத்தியே இருந்தது. அதில் யார் பெரியவர் என்ற போட்டி உணர்வும் தங்களை சிறந்தவர்களாக காட்டிக்கொள்ளும் எண்ணமும் சீடரிடத்திலே மேலோங்கி இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை கேட்டும் அவரோடு நெருக்கமாக வாழ்ந்த பின்பும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது, யார் பெரியவர் என்று சொல்லுகிற அந்த போட்டி மனப்பான்மை. இதனால் இந்த சீடர்கள் இடர்களுக்குள்ளேயே சிக்கிக்கொண்டு நெருக்கடிக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். ஆனால் உன்னதத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள எருசலேமில் காத்து கொண்டிருந்த போதோ அவர்கள் நிலைமை மாறியது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருப்பதற்கு முன்பாக அவருடைய உணர்வுகளும் எண்ணங்களும் எல்லாம் இவ்வுலகத்தை சார்ந்திருந்தது. யார் முக்கியமானவர்கள், 12 சீடர்களிலே யார் முதன்மையானவர்கள் என்று சொல்லுகிற அந்த முதன்மையான இடத்தை பிடிப்பதற்கு போட்டிகள் நடைபெற்றது. அதற்காக தங்களை பல நிலைகளிலே முதன்மைப்படுத்தி காட்டுவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளையின்படி அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்காய் காத்திருந்த நேரம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அதுவரையிலும் சுயநலத்தோடு வாழ்ந்தவர்கள், தங்களுக்கென வாழ்ந்தவர்கள் கிறிஸ்துவுக்காக தங்களை இழக்கவும் துன்பம் துயர் வரையினும் இறுதி வரை நிலைத்து நின்று சான்று பகர்ந்திடவும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்தனர். மர்ச்சூரியா என்கிற கிரேக்க சொல்லிலிருந்து உருவான
மேட்ரிட்டா என்ற சொல் இரத்த சாட்சி என்னும் பொருளில் வருகின்றது. இது சாதாரண சாட்சி அன்று, வாழ்வையே கொடுப்பது. இயேசு கிறிஸ்துவை மட்டுமே சார்ந்து துணிவுடன் எதிர்ப்புகள் நடுவில் கிறிஸ்துவையும் அவர் அருளும் மீட்பை அறிவிக்க தங்களையே தியாகமாக அர்ப்பணிக்க தூண்டுவது இந்த மேட்ரிட்டம் என்கிறதான இந்த கிரேக்க சொல். இது முழுமையாக தங்கள் ஜீவனை கொடுக்கவும் கிறிஸ்துவுக்காக வாழவும் அர்ப்பணிக்க தூண்டுகிற சொல். இந்த நிலைக்கு இந்த சீடர்கள் தங்களை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். எப்போது? பரிசுத்த ஆவியானவருக்காய் காத்திருந்த போது, பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட போது அவர்கள் ஒரு புதிய காட்சியோடு கூட தங்களுக்கென்று வாழ்ந்தவர்கள் கிறிஸ்துவுக்காக, அவருடைய பணிக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து வாழக்கூடிய நிலையில் அவருடைய வாழ்க்கை அமைந்தது. 3ஆம் நூற்றாண்டில் ரோமபுரியை ஆட்சி செய்த டேசியஸ் என்கிறதான மன்னன் கிறிஸ்தவர்களை மிகவும் சித்திரவதை செய்து அரசனின் சிலையை வணங்கவும் அதற்கு தூபம் காட்டவும் பணித்தான். திருச்சபை அக்காலத்தில் உயிரற்ற நிலையிலும் ஆன்மீக காரியங்களில் பின்தங்கிய நிலையிலும் காணப்பட்டது. கிறிஸ்தவர்களில் பலர் தங்கள் உயிருக்கு பயந்து அரசனின் கட்டளையை நிறைவேற்றி சிலர் நாட்டை விட்டு ஓடினர். இந்த கொடிய சூழலில் தன் உயிரை கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்ய முன்வந்தவர்தான் பேராயர் சிப்பீரியன். இவர் தூய ஆவியாரின் பலன் கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்றுள்ள வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார். துன்புறும் மக்களுக்கு துணை நின்று அவர்களை விசுவாசத்திலே பலப்படுத்தினார். பாவங்களில் மூழ்கி இருந்த மக்களை பரிசுத்தத்தினுடைய பாதையிலே நடத்தினார். அக்காலத்திலே இந்த நாட்களை போன்று ஒரு கொடிய தொற்று நோய் பரவி மத்திய தரை கடல் பகுதியை சுற்றியுள்ள நாடுகளில் இந்த நோயினுடைய தாக்கம் மிக வீரியமாக பரவினது. ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைய நாட்களைப் போல அன்றைக்கும் அந்த கொடிய நோயினாலே தாக்குண்டு மரித்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாளைக்கு மட்டும் ரோமபுரியிலே சுமார் 5000 பேர் மரித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த ரோம அரசு இந்த நோய் தொற்றுக்கு காரணம் கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் மீது, அதிலும் பேராயர் சிப்பிரியன் மீது அவர்கள் வீண் பழியை சுமத்தினார்கள். அந்த நேரத்தில் எதிரிகளுடைய பொய் பிரச்சாரத்தின் நிமித்தமாக பேராயர் சிப்பிரியன் அவர்கள் கைது செய்யப்பட்டு நூற்றுக்கு அதிபதியின் முன்பாக நிறுத்தப்படுகின்றார். அங்கே அவர் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கின்ற போது அவர் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். மாணவர்களே, கிறிஸ்தவம் வலுவிழந்து கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போகிற அந்த கால சூழலிலே ஒரு பேராயர் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட போது அவர் ஒரு புதுபலத்தோடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையும் இழப்பதற்காக முன்வந்து துன்பத்திலே வாடிக்கொண்டிருந்த கிறிஸ்தவர்களை விசுவாசத்தினாலே பலப்படுத்தி பாவங்களில் மூழ்கி இருந்த மக்களை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு, இந்த நோயினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் நன்மையை செய்து வந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் வீண்பழி அவர் மீது சுமத்தப்பட்டு அவர்கள் நூற்றுக்கு அதிபதியின் முன்பாக நிறுத்தப்பட்டு தலை சிரச்சேதம் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையும் அவர்கள் கொடுப்பதற்கு அவர்களை பலப்படுத்தினது அவர்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர். இந்த நாளிலே சவால் மிகுந்த நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் நம்பிக்கை குன்றி அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே நாம் காத்திருந்து ஆண்டவர் இயேசு நமக்கு பணித்த கட்டளை, நீங்கள் காத்திருந்து தேற்றரவாளனை பெற்றுக்கொள்ளுங்கள்,
அவர் உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக வாழ்வீர். அந்த சாட்சியுள்ள வாழ்வுக்கு நம்மை தகுதிப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர். ஆகவே நம்முடைய வாழ்விலே தூய ஆவியானவருக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து ஆண்டவர் நமக்கு விட்டு சென்ற அந்த தேற்றற வாழ்வினை நம்முடைய வாழ்வுக்கு துணையாளராக கொண்டு சவால் மிகுந்த இந்த நாட்களில் நாம் துணிவோடு முன்னேறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியாளர்களாய் சிலுவையின் முகவர்களாக சிலுவையோடு ஒன்றித்து பயணிக்க ஆண்டவர் தாமே இந்த திருவாக்குகளினூடாய் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்மரியாடுத்து ஒப்பித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் திருவாளர் டி ஜெயக்குமார் கடுக்காவளி, திருமதி ஏ கீதா, கணவர் திருவாளர் டி ராஜகுமார் ஒட்டுமாவிளை ஆகியோர் 17ஆம் தேதியும், திருவாளர் சாமுவேல் கடுக்காவிளை, திருவாளர் ஈசாக் துத்துக்குழி விளை, திருமதி ஆட்லின் சுஜிதா, கணவர் திருவாளர் மகிழ்ச்சி ராஜ் கிழக்கு கல்லுக்கூட்டம், திருவாளர் அனிஸ்ராஜ் தாவூர், ஜே ஜெரோலின் ஜாசுவா, தந்தை திருவாளர் செபச்செங்கின் பிள்ளவிளை ஆகியோர் 18ஆம் தேதியும், திருமதி குளோரி ஞான ஜோதி, கணவர் திருவாளர் ஜேசிங் கல்லுக்கூட்டம், செல்வி மார்க்ரெட், தந்தை திருவாளர் ராபின்சன் சேரியாவட்டம், திருமதி தங்கம், கணவர் திருவாளர் மோசஸ் மங்களாவடி, திருமதி பெல்சி பிளாரன்ஸ், கணவர் திருவாளர் ஆலன் ஜோஸ் வேம்படி விளை, செல்வி ஜெனிட்டா ஜோன்ஸ், தந்தை திருவாளர் ஜோன்ஸ் சிசில் ஆடினார் விளை, திருவாளர் சுந்தர்ராஜ் செட்டி விளை ஆகியோர் 19ஆம் தேதியும், அருள் திரு ஆர் சாமுவேல் கல்லுக்கூட்டம், திருவாளர் ஸ்டாலின் ரகு கல்லுக்கூட்டம், திருமதி தாயம்மாள், கணவர் திருவாளர் சத்யதாஸ் காரவிளை, திருவாளர் கே செபமணி செட்டிவிளை, திருமதி ஜெபசீலா, கணவர் திருவாளர் ஜான் ஒய்சிலின் குஞ்சன் குருப்பு விளை, திருவாளர் கிறிஸ்துதாஸ் சேரியாவட்டம், திருமதி சர்ஜினி இம்மானுவேல், கணவர் திருவாளர் சினோ ஜேக்கப் செட்டிவிளை ஆகியோர் 20ஆம் தேதியும், திருவாளர் தாமஸ் டேவி வேம்படி விளை, செல்வி இவானியா ஐரின், தந்தை திருவாளர் கனகராஜேஷ் செட்டிவிளை, ஆர் லிம்மியா, தந்தை திருவாளர் ராஜகுமார் ஒட்டுமாவிளை ஆகியோர் 21ஆம் தேதியும், திருவாளர் ஜான் சந்திரசேகர் கிழக்கு கல்லுக்கூட்டம், திருவாளர் சாமுவேல் லட்சுமிபுரம், திருவாளர் சாது சுந்தர் சிங் பரப்பன் விளை, திருவாளர் ஜெயசேகர் லட்சுமிபுரம், எல் பெனிட்யூஸ், தந்தை திருவாளர் லயலின் ஜினோ லட்சுமிபுரம், திருமதி கெப்சிபா செல்ல விஜயா, கணவர் திருவாளர் சாமுவேல் கடுக்காவிளை, திருமதி ஜென்சியா, கணவர் திருவாளர் ஜெரால்டு தலக்குளம் ஆகியோர் 22ஆம் தேதியும், திருவாளர் என்டி கிறிஸ்டோபர் துத்துக்குழி விளை, திருவாளர் ஜேக்கப் ரெஜினால்டு லட்சுமிபுரம், திருவாளர் டேனி கிங்ஸ்லின் லட்சுமிபுரம், திருவாளர் சோபிராஜ் நாகர்கோவில், செல்வி அனுஷா, தந்தை திருவாளர் தங்கமணி ஆடினார் விளை, நிசாந்த், தந்தை திருவாளர் ராஜன் ஆடினார் விளை,
ஜெப்ரா லாரன்ஸ், தந்தை திருவாளர் ஆல்பர்ட் சிங், மேற்கு கல்லுக்கூட்டம். திருமதி எஸ் சுஜா, கணவர் திருவாளர் ஜெயதீபராஜன், பெரியாப்பள்ளி. திருவாளர் எஸ் ரெஜினால்டு சாம்வேல், மேற்கு கல்லுக்கூட்டம் ஆகியோர் 23ஆம் தேதியும் தங்களுடைய புதிய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். இந்த வாரத்திலே புதிய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். ஆண்டவர் தாமை உங்களை எல்லா தீமைகளுக்கு நீங்களாக்கி நிறைவாழ்வு வாழ அருள் செய்வாராக. ஆம். திருமண அறிவிப்பு. ஐஎல்சி நாகர்கோயில் சேகரம், தத்தியார்குளம் ஆயர் மண்டலம், திருப்பதி சாரம் திருச்சபையில் மிஸ்டர் சுந்தராஜ் அவர்கள் மகன் பிரபாகரன் அவர்களும், நமது கல்லுக்கூட்டம் சேகர திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் செல்வராஜ் அவர்கள் மகள் ஸ்டெஃபாவும் தம்மில் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருந்தால் இன்று மாலை 5 மணிக்குள் சேகராயருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிவிப்பு. சென்ற வாரத்திலே ஸ்தோத்திர காணிக்கைகள் படைத்தவர்கள் மிஸ்டர் டி ரவிராஜ் செட்டி விலை 500 ரூபாய், மிஸ்டர் பி சாலமன் பால்தாஸ் குஞ்சான் குறுப்பு விலை 260 ரூபாய், மிஸ்டர் ஆர் பால்தாஸ் செட்டியார் மடம் 2000 ரூபாய், ஜே கௌரிபாய் ஆஸ்டின் தாஸ் நாகர்கோயில் 1000 ரூபாய், ஏ பினோ தாஸ் நாகர்கோயில் 500 ரூபாய், ராஜ பென்கர் கிழக்கு கல்கூட்டம் 5000 ரூபாய், கமலபாய் பால்தாஸ் செட்டி விலை 500 ரூபாய், பேர் சொல்ல விரும்பாத குடும்பத்தின் சார்பாக 1000 ரூபாய், பி கனக சுந்தர் சிங் செட்டி விலை 1200 ரூபாய், எஸ் கர்சோம் அஜிஸ்டன் செட்டி விலை 1200 ரூபாய். நம்முடைய பள்ளிக்கூடத்திலே கணினி வாங்குவதற்காக ஆல்பர்ட் ராஜன் அஞ்சாலிபுரம் 5000 ரூபாய். நன்றி. காணிக்கைகளை படைத்த அனைவரையும் மனதார வாழ்த்துகின்றேன். நம்முடைய பள்ளிக்கூடத்தினுடைய அட்மிஷன் ஆரம்பமாகியிருக்கிறது. எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள வகுப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகின்றது. 11ஆம் வகுப்பிலே 3 பிரிவுகளிலே அட்மிஷன் நடைபெறுகின்றது. மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ரெண்டாவதாக மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மூன்றாவதாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. உங்கள் பிள்ளைகளை நம்முடைய பள்ளிக்கூடத்திலே அனுப்பி பயன்பெற உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். மரண அறிவிப்பு.
திருமதி பிபி சரோஜா ஜான்சன் லட்சுமிபுரம் 13/5/2021 அன்று இறை அழைப்பை பெற்றார்கள். அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆறுதலை சமாதானத்தை தர நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆராதனையின் நிறைவுக்காக நாம் யாவரும் எழுந்து கீர்த்தனையிலே 199வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். 199வது பாடல். உந்தனாவியே சுவாமி எந்தன் மீதின. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய பலனை தந்து தினந்தோறும் எங்களை நடத்தி வருகின்ற அன்பிற்காக நன்றி சொல்லுகின்றோம். பலன் ஒடுங்குகின்ற போது பலன் தந்து தாங்குகின்ற ஆண்டவரே, உலகிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் சாட்சிகளாக வாழ வேண்டும் என தியானித்தோம். சாட்சியாக வாழ வேண்டுமென்றால் உம்மை உறுதியாக நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். நீர் தருகின்ற பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அனுபவத்தை எங்களுடைய ஜெபத்தின் வழியாக, உம்முடைய வசனங்களை தியானிப்பதன் வழியாக தந்து எங்களை நடத்தும். இந்த நாளிலும் ஆண்டவரே, பிறந்த நாளை கொண்டாடுகின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த வாரம் முழுமையாக பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற ஆண்டவர், புத்தாண்டு நல்ல சுகமும் மனமகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இறைவன் ஆசீர்வதித்தாரும். திருமண நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம். குடும்ப வாழ்வு மகிழ்வுள்ளதாக அமையட்டும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த தூய தொழுகையிலே பங்கு கொண்ட உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தர் நடத்தும்.
ஆண்டவரே, எந்த தீங்கும் வராத வண்ணம் ஆண்டவர் காத்துக்கொள்ளும். இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். கடவுளின் இரக்கமுள்ள கிருபைக்கு பராமரிப்புக்கு உங்களை ஒப்புவிக்கிறோம். தந்தை, மைந்தன், தூயாவியராகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.